வணக்கம் மக்களே. மொத்த அதிமுகவும் போய்விடும் போல இருக்கிறது. தேர்தலுக்கு நடுவே தவிச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பின்னணியில் 3 மேஜர் காரணம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் இப்போ கூட்டணி அமைஞ்சிருக்கு. இந்த தேர்தல் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அக்னி பரீட்சைன்னே சொல்லலாம். வாழ்வா சாவாங்கிற போட்டியில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இருக்கிறாங்க. இந்த தேர்தலோட வெற்றி அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியன்றதை பற்றி ஒரு 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதிமுக கடந்த 1972ஆம் ஆண்டு அக்டோபரில் தான் ஆரம்பிச்சிருக்கு. கட்சி தொடங்கி 53 வருஷங்கள் ஆயிருக்கு. அதிமுகவில் ரொம்ப பெரிய ஆளுமையாக இருந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இப்போ இல்லை என்பது உண்மை. எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியோட பொதுச் செயலாளராக இப்போ கட்சியை வழிநடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழகத்தில் சட்டசபை தேர்தலையும் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மே 4 ஓட்டு எண்ணிக்கை நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டசபை தேர்தல் அதிமுகவை விட அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரொம்பவே முக்கியமான ஒரு தேர்தல்னே சொல்லலாம். இதனோட பின்னணியில் 3 முக்கிய காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 பிப்ரவரியிலிருந்து 2021 மே 6 வரைக்கும் முதல்வராக இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இருந்தே அவங்க தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்து வந்துட்டுருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையினே சொல்லலாம். 2017 டிசம்பர் மாதம் ஆர்கே நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் கூட அதிமுக முதல் முறையாக தோற்று போச்சுன்றதே சொல்லலாம். குக்கர் சின்னத்தில் சுயேட்சையாக களமிறங்கி டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறமா 2019 22 சட்டசபை தொகுதிகளுக்கான ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு. அதுலேயும் 9 இடங்களில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றுச்சு. இதுக்கப்புறம் 2019 லோக்சபா தேர்தலையும் தோல்வி தான். ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2021 சட்டசபை தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 லோக்சபா தேர்தல்னு சொல்லி தொடர்ந்து அதிமுக திமுக கூட்டணிக்கிட்ட தோல்வியை தான் தழுவி வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இந்த தேர்தல் வாழ்வா சாவாங்கிறத எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2017 டிசம்பரில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தோல்வியோடு தொடங்கின இந்த வீழ்ச்சி மே 4ஆம் தேதி ரிசல்ட்டில் தான் மாற்றி காட்டணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. இதனால தான் ஓராண்டுக்கு மேலாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் வழக்கத்தை விட அதிக அளவில் இப்போ நடந்திருக்கு. இந்த காரணங்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்க சட்டசபை தேர்தல் வாழ்வா சாவா போட்டியாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள்லாம் கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. மக்களே, இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்